ஒரு காலத்தில் மகிஷி என்ற அரக்கி உலகத்தை அச்சுறுத்தினாள். அவளைக் கொல்வதற்கு சிவனும் விஷ்ணுவும் இணைந்து பிறந்த ஐயப்பன் அவதரித்தார். மகிஷியை வென்று தர்மத்தை நிலைநாட்டிய பின் ஐயப்பன் சபரிமலையில் தவம் மேற்கொண்டார். அதே சமயம் மாளிகாபுரத்து அம்மன் ஒரு அரக்க அரசியின் மகளாக சக்தியுடன் பிறந்தவளாக பிறந்தார். ஐயப்பனின் வீரமும் தெய்வீகமும் பார்த்து அவர் மீது மிகுந்த பக்தியும் காதலும் கொண்டார். அம்மனின் வேண்டுதல் மாளிகாபுரத்து அம்மன், நான் உங்களை மணக்க விரும்புகிறேன் என்று ஐயப்பனை வேண்டினார். அதற்கு ஐயப்பன் அமைதியாக, கன்னிசாமிகள் முதல் முறையாக வரும் பக்தர்கள் வருவது நிற்கும் நாளில் நான் உன்னை மணப்பேன் என்று வாக்குக் கொடுத்தார். தியாகமும் அருளும் ஐயப்பனின் வார்த்தையை மதித்து மாளிகாபுரத்து அம்மன் திருமணம் செய்யாமல் சபரிமலையின் அருகே தங்கி பக்தர்களைக் காத்து அருள் வழங்கத் தொடங்கினார். முதலில் ஐயப்பனை தரிசித்து பின்னர் மாளிகாபுரத்து அம்மனை வணங்குவது மரபாக உள்ளது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்க. மனக்கஷ்டங்கள் தீர அருள் புரியும் கருணை தெய்வமாக போற்றப்படுகிறார்.